அல்லாஹ் தூளாக ஆக்கிவிட்டான். மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்தார். மூசா நபி பார்த்தது எதை? அல்லாவையும் இல்லை, அல்லாவுடைய தஜல்லியும் இல்லை, எதையுமே பார்க்கல அல்லாவிடம் இருந்து. அல்லாஹ்வுடைய காட்சியை வந்து மலையில காட்டுறான், மலைக்கு தாங்க முடியல, அது நொறுங்கி போறது, தூள் தூளாகிறது பார்த்துக்க. அதுவே அவருக்கு பயத்தை ஏற்பட்டு மூர்ச்சையானார். அப்ப மூசா நபி அவர்கள் பார்த்தது மலையை, மலை தூள் தூளாக நெருங்குவதைத்தான் பார்த்தார். ஒரு நிமிஷத்துல முடிஞ்சா அடுத்த நிமிஷம் அடுத்தால கொடுத்துடலாமே. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் யாசர் அரஃபாத். பிஜே அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. பிஜே அவங்க சொன்னாங்க, ஹிஜாப் திறக்கப்பட்டு அந்த கண்டக்கால் பார்க்குற விஷயத்துல, ஷாக்கு பார்க்குற விஷயத்துல அந்த ஹிஜாபுங்கிற வந்து அல்லாஹ்வுடைய ஒளி அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப அதுக்கு ஜமாலி அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஒளி வந்து திறந்துச்சுன்னா காலை பார்க்க மாட்டோம், உடம்பு ஃபுல்லா பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இதுல இருந்து என்ன கேள்வி என்னன்னா, அந்த ஹிஜாப் விளக்கப்பட்டா பார்க்கறது அல்லாஹ்வுடைய காலையா இல்ல அல்லாஹ்வையே பார்க்கிறோமா என்பது என்னுடைய கேள்வி. அதாவது அந்த அதாவது அல்லாஹ்வுடைய அந்த கால் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா, இறைவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆதாரம் இருக்குதான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கும் பொழுது அவங்க முன்னாடி காட்சி தந்து தான் கேட்கிறான். அந்த ஹதீஸ் பிரகாரமே அவங்களுக்கு முழுசாக காட்சி தந்த நிலையில் தான் அல்லாஹ் கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுதுதான் என்ன பண்றாங்கன்னா, ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? காலு தான் ஆதாரம். குர்ஆன்ல அந்த வசனம் இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த காலை வந்து காட்டுகிறான், வெளிப்படுத்தி காட்டுகிறான் அப்படின்னு வருது. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ரசூல் என்ன சொன்னார்களோ அதிலிருந்து நம்ம ஒரு செய்தியை புரிந்து கொள்ளணும். அதுல என்ன இருக்குதோ அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மளா சுயமா ஆராய்ச்சி பண்ணலாம் ஒண்ணு புரிய முடியாது. அந்த சொல்லில் என்ன இருக்கிறது? இந்த கால் வந்து காட்டப்படாமல் இருந்தது. அல்லாஹ்வை பார்த்தாங்க. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா அவன் தன்னில் எதை வேண்டுமானாலும் காட்டுவான், எவ்வளவு வேண்டுமானாலும் காட்டுவான். கையை மட்டும் கூட காட்டி மற்றதை காட்டாம கூட இருப்பான். அதுல ஹதீஸ்ல என்ன இருக்கு நம்ம பார்க்க வேண்டும். ஹதீஸ்ல என்ன இருக்கிறது? அந்த மக்கள் பார்த்தார்கள், ஹதீஸ்ல இருக்கிறது. உருவத்தில் பார்த்தார்கள், முந்தி பார்க்காத வேற ஒரு உருவத்தில் பார்த்தார்கள் போது காலையும் பார்த்திருப்பார்கள் அந்த சொல்ல அடங்குது. ஆனா கால் பார்க்கலன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. காலை திறந்து காட்டின பிறகுதான் அந்த காலை பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வந்து காலை மாத்திரம் மறைத்த நிலையில் தான் அதை காட்டுறான். அதனால அதையே அத்தாச்சியா எடுத்து காட்டப்படுகிறது. அந்த கால் திறந்து காட்டப்பட்ட உடனே அப்ப அல்லாஹ் தான் நம்ம சொன்னபடி குர்ஆன்ல உள்ளபடி அல்லாஹ்வுடைய காலை பார்த்துட்டோம், அந்த சான்றை பார்த்து விட்டோம் என்று அவங்க சைதா செஞ்சாங்க. அதுக்கு பொருள். கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹஜரத் அவர்களிடம், இறைவன் அரசில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வானம் 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 அப்படின்னு வரக்கூடிய ஒரு 5 ஹதீஸை காட்டினாங்க. இறைவன் அரசில் தன் ஆட்சியை செலுத்துகிறான் என்று அர்த்தம் வைத்தால் இறைவன் வானத்தில் இல்லை என்ற அர்த்தம் வந்து விடுமா? நம்முடைய பதில்ல நம்முடைய விவாதத்தின் போதே இந்த கருத்தை நம்ம சொன்னோம். இதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் அப்படிங்கறத. இஸ்தவா அலல் அர்ஷின்னு சொன்னா இஸ்தவுலா அலல் அர்ஷி. ஏன்னா இஸ்தவா அப்படிங்கிற வார்த்தைக்கு இஸ்தவுலா அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு, அதிகாரம் செலுத்தினான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அர்த்தத்துல நம்மளும் யூஸ் பண்ணதான் செய்யறோம் நடைமுறையில. இப்ப ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அதிகாரம் செலுத்துகிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல தானே தவிர கட்டில போய் உட்கார்ந்தார் அப்படிங்கறது அல்ல. அவர் உட்காரலாம் உட்காராமலும் இருக்கலாம். ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம சொல்லுவோம், ஆட்சி கட்டிலிருந்து அகற்றியே தீருவோம் அப்படிமோ. அவர் அதிகாரத்தை பிடுங்குவோம்னு தான் அர்த்தமே தவிர சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளை போய் பிடிச்சி இழுத்து வருவோம் அப்படின்னு அர்த்தம் அல்ல. அப்ப இந்த அர்த்தம் தான் இங்க கொடுக்கணும். இது இறைவனுடைய தகுதிக்கு ஏற்றது. ஆட்சி அதிகாரம் செலுத்துகிறான், எந்த வசனங்களுக்கும் முரண் இல்லாதது.
ஏன்னா அல்லாஹு தாலா வஹுவல்லாஹு பிஸ்ஸமாவாத்தி வஃபில் அர்துங்கறான், வானம் பூமியிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்ங்கறான். இப்ப நம்ம அரிசல மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நம்ம சொன்னா இப்ப இந்த வசனத்தை மறுக்கிற சூழ்நிலை வரும். அதே போல வஹுவல்லதி பிஸ்ஸமாவாத்தி இலாஹுன் வஃபில் அர்து இலாஹுன் அப்படின்னு வருது. அவன் தான் வானத்திலும் இலாகு பூமியிலும் இலாகு அப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம அரிசல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா இந்த வசனத்துக்கு முரணா அமைந்து விடும். நம்ம ஒரு வசனத்துக்கோ ஹதீஸுக்கோ மீனிங் கொடுக்கறதா இருந்தா அது இன்னொரு வசனத்துக்கு முரண் இல்லாத வகையில அமையணும். இன்னொரு ஹதீஸுக்கு முரண் இல்லாத வகையிலே இருந்தாதான் அது சரியாகும். அப்ப அரிசல கொண்டு போய் நம்ம உட்கார வச்சுவிட்டா ஒரு உருவத்தை கொடுத்து இந்த வசனங்களுக்கெல்லாம் நாம் சரியான பொருளையும் கொடுக்க முடியாது. அதனால இறைவன் வானம் பூமியில இருக்கிறான்ங்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அப்படியே ஏற்றுக்கொள்வோங்கிறது இங்க அப்படியே ஏற்றுக்கொள்வோம் தான். அப்ப அப்படி இருந்தும் கூட அந்த அரிசிலே உட்கார்ந்தான்னு சொன்னா உட்கார்ந்தான்னு அர்த்தம் வைக்க வேணாம். ஏன் அப்படி வைக்க வேணாம்னு சொன்னா அது இறைவனை அவமரியா செய்யற மாதிரி வரும். இப்ப அரிசில போய் உட்கார்ந்தான்னு அர்த்தம் வச்சுட்டா மலக்குமார்கள் அரிச தூக்கும் பொழுது அல்லாஹ்வை சேர்த்து தூக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய மாண்புக்கு இது சரி வராது. அப்ப ஒரு வாசகத்துக்கு நம்ம அர்த்தம் கொடுக்கறதா இருந்தா எந்த வகையிலும் இறைவனுடைய மாண்பு அவனுடைய கண்ணியம் சீர்குலையாத வகையில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய உருவத்தை கொடுக்கும் பொழுது அங்க கேலி கிண்டெல்லாம் வந்துடும். அதே நேரத்தில் இறைவனுடைய அதிகாரம் அங்கே இருக்கிறது, அதிகாரம் செலுத்துகிறான். ஏன்னா அப்படி இருக்குது. அரபு மொழியிலே கூட பிஸ்ருங்கிற மன்னர் ஈராக்ல அதிகாரம் செலுத்தினான்னு வரும் பொழுது இஸ்தவா பிஸ்ருன் அலல் ஈராக்கி அப்படியே வருது. ஒரு புலவர் சொல்லி காட்டாரு. ஏன்னா அரபி லாங்குவேஜ்ல இந்த இஸ்தவாங்கிற வார்த்தைக்கு இஸ்தவுலாங்க அர்த்தம் இருக்குங்கிறதா சொல்ல வர்றேன். ஏன்னா ஒரு புலவர் ஒரு வார்த்தையை ஒரு கருத்துல யூஸ் பண்ணா அது அரபி மக்களுக்கு அந்த வார்த்தை இருக்குது இந்த மீனிங் இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லன்னா ஒரு புலவர் அதை யூஸ் பண்ண மாட்டாரு. அப்ப இதே அலல் ஈராக்கில் தான் வருது. அப்ப அங்க ஈராக்கின் மீது உட்கார்ந்தான்னு அர்த்தம் வைக்க முடியாது. அப்படி பேர் உட்காரல. ஈராக்கில் போய் எப்படி உட்கார முடியும்? ஈராக்குடைய ஆட்சி அதிகாரத்தை பெற்றாருன்னு அர்த்தம். அப்ப இறைவன் ஆட்சி அதிகாரம் செலுத்துகிறான். அப்ப இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டா அல்லாஹ்வுடைய மாண்புக்கு எந்த குறைவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு உருவத்தை கொடுத்து உட்கார வச்சுட்டா அல்லாஹ்வுடைய மாண்புக்கு அங்கே சீர்குலை ஏற்படுகிறது. அதனால பல விளைவுகள் வர்றதுனால அந்த அப்படி ஒரு அர்த்தம் வைக்க வேணாம். எந்த அர்த்தம் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிற அடிப்படையில நம்ம விளக்கம் கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி, எனது பேர் தாஹா. என்னுடைய கேள்வி ஷேக் ஜமாலி அவர்களுக்கு. அதாவது இந்த விவாதத்தில் பிஜே அவர்கள் நீங்க ரெண்டு அறிவிப்பாளர் தொடரை பத்தி முகமது இப்னு சவா சயீத் இப்னு அபி உருவா பத்தி அவரை பத்தி போது நீங்க அதுக்கு விமர்சனம் செய்யும் போது அவர் புகாரியில முஸ்லீம்ல சில ஹதீஸை காட்டினார். கிட்டத்தட்ட 58 60 61 ஹதீஸ்க்கு மேல வருது அவர் சொல்ற ஹதீஸ். நீங்க ஆய்வு பண்ணிவிட்டு அறிவிப்பாளர் விமர்சனங்களை எல்லாம் அலசி பார்த்துட்டு தான் வந்திருக்கிறீங்க. அப்படிங்கும் போது புகாரியில இருக்கக்கூட அறிவிப்பாளர் அவருடைய செய்தி 60க்கு மேற்பட்ட செய்திகள் புகாரி முஸ்லிம்ல இருக்கும்போது அந்த அறிவிப்பாளரை பற்றி நீங்க எப்படி லைவ் பண்றீங்க? இன்னும் சொல்ல போனா புகாரியுடைய கிதாபை பற்றி இந்த உம்மத்துல குர்ஆனுக்கு அப்புறம் அதைத்தான் முதல்ல வைக்கிறாங்க. குர்ஆனுக்கு அப்புறம் அஸவுல் அஸானீத் குர்ஆன் ஹதீஸுடைய ரூட்டுகளை ரொம்ப மிகச்சரியான தொகுப்புள்ள நூல்னு சொல்றோம். அப்படிங்கும் போது நீங்க எங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நீங்க சொல்ற இதை பார்த்தால் எவ்வளவோ ஆய்வு பண்ணிட்டு இமாமுங்கிறீங்க. இதை பத்தி புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை கூட நீங்கள் பார்க்கவில்லைங்கும் போது நீங்க சொல்லுகிற செய்தியில நாங்கள் நம்ப வேண்டுமா வேண்டாம்ங்கிறது ஒரு கேள்விக்குறி வருது நம்பிக்கைக்கு. இதை எப்படி நாங்க எடுத்துக்கிறது? அந்த ஹதீஸுடைய நிலை என்ன? 58 ஹதீஸ் அப்ப மறுத்துருவீங்களா? அதை டிக்ளேர் பண்ண முடியுமா என்பது என்னுடைய கேள்வி. நம்முடைய கருத்தை முழுமையாக கவனிச்சிருந்தா இந்த கேள்வி வந்திருக்காதுங்க. ஏன்னா தபுரானியில வந்த ஹதீஸ் ஆதாரமற்றதுங்கிறதுக்கு இவங்க சொன்ன நபரைத்தான் நம்ம காரணம் காட்டணும், அவரை மட்டும்தான் காரணம் காட்டணும்னு சொன்னா இவங்க கேட்ட கேள்வியில அர்த்தம் இருக்கு. அவரை மட்டுமா சொன்னோம்? அவர் ரெண்டாவதாவது நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் நம்ம முகமது இப்னு சவாவை சொல்றோம். அவரை பத்தி அபு ஹாத்திம் அவங்க சொல்றாங்க